இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் புகழ்வேன். என்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே செய்த சகல நன்மைகளை நினைத்து கொண்டு அவரை நான் பாடி அவரை துதிப்பேன் என்ற நம்பிக்கையோட கண்களை மூடியவாறு 2 கரங்களும் தலைக்கு மேலே உயர்த்தி விண்ணகத்திலே சகல தூதர்களோடு சேர்ந்து அல்லேலூயா முழக்கத்தோடு நாம் பாடி அவரை நாம் பாடி புகழ்வோம். அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரை பாடி ஸ்துதிப்பே. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா பாடி ஸ்துதிப்பே, கர்த்தரை பாடி ஸ்துதிப்பே. அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே. பாடுவோம். அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரை பாடி ஸ்துதிப்பே. சந்தோஷத்தோட எல்லோரும் அல்லேலூயா பாடி துதிப்பே, கர்த்தரை பாடி ஸ்துதிப்பே. அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடிடுவே, அல்லேலூயா துதி பாடி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா பாடி ஸ்துதிப்பே, கர்த்தரை பாடி ஸ்துதிப்பே. அல்லேலூயா பாடி ஸ்துதிப்பே, கர்த்தரை பாடி ஸ்துதிப்பே. அப்படி கண்களை மூடி ஒரு முறை கூட 2 கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி கொண்டது நாள்ல ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே சகல தூதர்களோடும் சேர்ந்து விண்ணகத்திலே சகல புனிதர்களோடும் சேர்ந்து எல்லா விதமா வான தூதர்களோடும் சேர்ந்து ஆண்டவரே நீர் பரிசுத்த, நீர் தூயவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் போற்றுதலுக்குரியவர் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று எல்லா மக்களும் 2 கரங்களும் வான் நோக்கி உயர்த்தி இயேசுவே நாம் கூப்பிடுவோமா? எல்லா மக்களும் வாய் திறந்த ஈசோயே உம்மை துதிக்கிறோம் அப்பா, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே உம்மை துதிக்கிறோம், மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம், இந்த நாளிலே எங்களை காண்பவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. கைகளை உயர்த்தி எல்லா மக்களும் வாயை திறந்து ஈசோயேன்னு கூப்பிடட்டும், இயேசுவேன்னு கூப்பிடுவோம். இயேசுவே வல்லமை தாரும் அப்பா. குருடருக்கு பார்வை கொடுத்தவரே, செவிடருக்கு கேள்வி கொடுத்தவரே, என்னுடைய கண்களை திறந்திரலும், என்னுடைய காதுகளை திறந்திரலும் ஆண்டவர். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்க என்னுடைய காதுகளை திறந்திரலும் அப்பா. உம்மை பார்க்க என்னுடைய கண்களை திறந்திரலும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கொண்டு குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே, குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே. பாடுவோம். குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகள் திறந்தவரே. நம்பிக்கையோட குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரின் காதுகளை. கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா
காற்றையும் கடலையும் அடக்கின இறைவன், கடல் மீது நடந்த இறைவன் இதோ நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அன்பு மக்களே, மத்தேயு 11:28 சொல்லுது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இறைவன் இதோ இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்வில் இருக்கிற சுமைகளை எடுத்து மாற்ற வருகிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற கடல் போல் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி இந்த நாளிலே நமக்கு புது வாழ்வை கொடுக்க இருக்கிறார். எனவே ஒரு முறை கூட கண்களை மூடி எல்லா மக்களும் வாயை திறந்து விண்ணகத்திலே சகல தூதர்களோடும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா? எல்லா மக்களும் வாயை திறந்து இயேசுவே மை துதிக்கிறோம் அப்பா, மகிமையானவரே மை துதிக்கிறோம், இரக்கம் நிறைந்தவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே. சேர்ந்து பாடுவோம். காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே, காற்றை கடிந்து கொண்டவரே, கடல் மீது நடந்து வந்தவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடி துதிப்பே கர்த்தரை, பாடி துதிப்பே. ஹல்லேலூயா பாடி ஸ்துதிப்பே கர்த்தரை, பாடி ஸ்துதிப்பே. ஹல்லேலூயா துதி பாடிடுவே, 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த இறங்கி வாருமையா, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நமக்கு அடுத்திருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து ஒரு புன்னகையோட ஆண்டவர் தருகிற அமைதியை, சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு செகண்ட் எல்லாம் கொடுத்து ஹல்லேலூயா. அன்பர்களுடைய இந்த காலையிலிருந்து நாம் இந்த நேரம் வரை ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்து, நற்கருணை பிரசனத்தில் இருந்து ஆண்டவருடைய அந்த இரக்கத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் இந்த இறை செய்திக்கு இந்த தொடக்கத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாளில் வழிநடத்த நாம் ஜெபிப்போம். அன்பானுடைய ஆண்டவர் நிக்கேமுவை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறந்தாலன்றி விண்ணரசுக்கு நுழைய முடியாது. ஹல்லேலூயா. அன்பான இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் எல்லோரும் நிலை வாழ்வை சொந்தமாக்கணும், நிலை வாழ்வை கண்டடையணும். அதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கம். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்த அந்த மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து துதிக்க ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், இந்த உலகத்திலே வாழும் 1000 நாட்களை விட ஆண்டவரே நம்முடைய கோவில் முற்றத்தில் நம்முடைய பிரசனத்தில் இருக்கிற ஒரு நாளே மேலானது என்று. இந்த நேரத்தில் இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து துதிக்க, அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவளாக இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் அப்பா, எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்றபடி இந்த நாளிலே எங்களை வழிநடத்தும் அப்பா. எங்களுடைய மனித புத்திக்கல்ல, மனித சிந்தனைக்கல்ல ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆவியானவருடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பலவிதமான உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே வாழ்க்கையில பலவிதமான நொறுக்கப்பட்ட வேதனைகளோடு வந்திருக்கிறோம் அப்பா.
ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்விலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஆயத்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளங்களிலே வந்து பிறக்க எங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று கரங்களை உயர்த்தி கொண்டு ஒரு நிமிஷம் ஸ்துதித்து கொண்டு ஆண்டவருடைய ஆவியானவரை அழைத்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நமக்கு அடுத்து நிற்கிற ஒரு 10 பேர் கேட்கிற சத்தத்துல கரங்களை உயர்த்தி ஈசோயேன்னு கூப்பிடுவோம். இயேசுவே கூப்பிடுவோம். இயேசுவே இயேசுவே இறங்கி வாரும். இந்த காலை வேளையில எங்களுடைய உள்ளத்திலே இறங்கி வாரும். எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்க வாரும். எங்களுடைய உள்ளத்திலே நீர் வந்து பிறக்க எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்க மாறும் என்று. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை தட்டி எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா பாடுவோம். எங்கள் எங்கள் சகாயரே கரங்களை உயர்த்தி தட்டி ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. தகத்தோடு எங்கள் துணையாளரே எங்கள் இறங்கி வாருமையா. ஒருக கூட கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பட்டு ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வாரும். இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலே கடந்து வாரும். ஆண்டவரே சுமைகளோடு வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலே கடந்து வாரும். இவருடைய குடும்பங்களிலே கடந்து வாரும். இந்த காலை வேளையிலே உடைய தெய்வீக பிரசன்னம் இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிரப்பட்டும். ஆண்டவரே இந்த நேரத்தில் தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உடைய தெய்வீக அருள் இந்த அருள் ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் உடைய அருள் கடந்து வரட்டும். அன்னை மரியாவிலே இறங்கின அதே அருள் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை தட்டி எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் குடும்பத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் குடும்பத்தில் இறங்கி சேர்ந்து பாடுவோம். எங்கள் மத்தியிலே எங்கள் குடும்பத்தில் இறங்கி ஒருக்க கூட எல்லோரும் எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளத்திலே எங்கள் குடும்பத்தில் இறங்கி கரங்களை உயர்த்தி தட்டி ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி ஓ பரிசுத்த ஆவியே ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி அப்படியே துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மக்களும் வாயை திறந்து நமக்கு அடுத்து நிற்கிற ஒரு 10 பேருக்கு சத்தத்துல துதிப்போமா. ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படி மகிமையான பிரசன்னம் இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிரப்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறை வார்த்தை கேட்க வேண்டிய தாகத்தை கொடும் அப்பா. ஆண்டவரே இப்படி இறை வார்த்தை கேட்க தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரது ஆவியினால் எல்லாம் கூடும். இந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் இந்த நாளில் மனித சக்திக்கு இந்த உலக சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்கு தாரும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகள் எல்லாம் உயர்த்தி ஒருமுறை கூட கைகளை உயர்த்தி கொண்ட நம்பிக்கையோடு ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமை. ஓ
பரிசுத்த வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் இறங்கி வாரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி. தந்தை வழியாக ஆண்டவர் நிலை வாழ்வை குறித்து நம்மோடு பேசினார். இந்த உலகம் நிரந்தரமல்ல, நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நிலை வாழ்வு உண்டு. ஆண்டவர் நிக்கேமுதை பார்த்து சொன்னதை போல நீ மறுபடியும் பாவத்துக்கு இறந்து நீ மறுபடியும் நீ பிறக்கணும். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கண்ண மூடி 2 கரங்களும் தலைக்கு மேலே உயர்த்தி நாம் கேட்ட அந்த இறை வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நான் பாவத்துக்கு இறந்து தூய் ஆவியிலே நான் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் அப்பா. எங்களுடைய வாழ்வை புதுப்பிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கொண்டாட இருக்கிற அந்த கிறிஸ்து பிறப்பு விழா எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் அருள் வரங்கள் கடந்து வருகிற விழாவாக மாறணும். எனவே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்ற நிமிடங்கள், ஆண்டவரை விட்டு தூர சென்ற நிமிடங்களை நினைத்து கொண்டு, ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே, உம்முடைய அன்பில் இன்னும் நாங்கள் அதிகமாக ஆளப்படணும் அப்பா. உம்முடைய உறவில் இன்னும் அதிகமாக நாங்கள் ஆளப்படணும் அப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி இந்த பாடலோடு சேர்ந்து பாடுவோம் எல்லோரும். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. கரங்களை தட்டிக்கொண்டு என் ஜனமே இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லா மக்களும் 2 கரங்களும் நான் நோக்கி உயர்த்தி கொண்டு, இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய உடல், உள்ளம், ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்களையே உமக்கு உகந்த உயிருள்ள பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் உனக்காக கல்வாரி சிலுவையிலே காத்து கொண்டிருக்கிறார். அன்பான மக்களே, கலாத்தியர்ல சொல்கிறது, மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்காக சாபத்துக்குள்ளாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று அபிரகாமுக்கு கிடைத்த ஆசியை உமனுக்கு அவர் பெற்று தந்திருக்கிறார். எனவே ஆண்டவரை நோக்கி துதிப்போம். இயேசுவே நன்றி. இயேசு, எனக்காக காயப்பட்டீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, என்னுடைய பாவத்தை மன்னிக்க கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டீரே, உம்மை துதிக்கிறோம் என்று கரங்களை உயர்த்தி எல்லா மக்களும் இயேசுவே அழைத்து துதிப்போம். இயேசுவே இயேசுவே. Thank you Jesus. கரங்களை தட்டிக் கொண்டு உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். பாடுவோம். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம்
கரங்களை உயர்த்தி ஒருவரோட துதிப்போமா. இயேசுவே, இது உம்மிடம் வந்திருக்கிறேன் இயேசுவே. என்னை உம்முடைய அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. என்னுடைய வாழ்க்கை சூழலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. என்னுடைய தொழிலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. ஆண்டவர், உம்மோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ என்னுடைய வாழ்வை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று கரங்களை உயர்த்தி கொண்டு நமக்கு அடுத்து நிற்கிற ஒரு 15 பேர் கேட்கிற சத்தத்துல ஈசோயே குவி அழைப்போம். போதாது போதாது, இன்னும் வாயை திறந்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் இயேசுவே. பாவத்தோடு வந்திருக்கிறோம் இயேசுவே. பாவ அடிமைத்தனத்தோடு வந்திருக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம். அப்படி 2 கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் நமக்கு அடுத்து இருக்கிறவங்க முகத்தை பார்த்து ஒரு புன்னகையோட ஒரு புஞ்சிரிச்சு கொண்டு ஒரு ஸ்துதி கொடுப்போமா. எல்லா மக்களும் ஒரு சமாதானத்தை கொடுப்போம் சந்தோஷத்தோடு. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவருடைய பிரசனம் என்பது மகிழ்ச்சியினுடைய ஒரு இடம், ஆனந்தத்தினுடைய இடம். உலகத்திலே எங்கு போனாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆண்டவரிடம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவரை ஒரு பாடல் பாடி நம் ஆண்டவரை நாம் பாடி நடனமாட இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடணும், உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்பட மாட்டேன். அன்பர்களே, ஆண்டவரை நம்பி வந்தவர்களை யாருமே ஆண்டவர் வெக்கப்பட விட மாட்டார். அன்பார்களே, ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் 3 வகையான மக்கள் ஆண்டவரை தேடி வந்தாங்க. எத்தனை வகையான மக்கள்? முதல் வகையான மக்கள் என்ன தெரியுமா? இயேசு கூட போனா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. இயேசு எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தா? 5000 ஆண்கள் மட்டும்தான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் வகையான மக்கள் எதற்காக வந்தாங்க? உணவுக்காக வந்தாங்க. 2வது வகையான மக்கள், இயேசு செல்ற இடத்துல எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்துட்டே போனார் இல்லையா, அதை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் மக்கள். ஹல்லேலூயா. இப்போ முதல் வகை எதற்காக? உணவுக்காக. 2வது வகை அதிசயத்தை பார்க்கணும். அன்பார்களே, 3வது வகையான ஒரு மக்கள் உண்டு. யாரு? வேடிக்கை அதெல்லாம் இதுல வரும், அதெல்லாம் 2 கொள்ளை வரும். சரியா? ஹல்லேலூயா. 3வது வகையான மக்கள் யாரு தெரியுமா? இயேசுவே, எனக்கு சாப்பாடு வேண்டாம், அற்புதம் வேண்டாம், இயேசுவை நீங்க எனக்கு போதும். அது யாரு? சீடர்கள். இயேசுவை சொந்தமாக்க வந்தாங்க. ஹல்லேலூயா. அன்பர்களே, நம்முடைய கத்தோலிக்க வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கமே நாம் எல்லாரும் பக்தர்களாக இருப்பதற்கு அல்ல. நாம் எல்லாம் யாரை போல மாறணும்? சீடனாக மாறணும், ஒரு சீடத்தியாக மாறணும். ஆண்டவர் சொல்ல, உலகின் கடை எல்லை வரை நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லலாம். அப்ப இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய பேர் அற்புதத்தை பார்த்து வந்திருக்கிறோம். இயேசு எனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும், அற்புதம் செய்தாலும் செய்யாமல் போனாலும், இயேசுவே நீர் எனக்கு வேணும். அப்படி வந்தவங்க சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவை சொந்தமாக்குத நம்ம எல்லாம் அதிகமா வந்திருக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டில் 2 அரசில் ஒரு வசனம் இல்லை, ஒரு 3 இளைஞர்கள் தீச்சூழல் இருந்தாங்களே, சாத்ராக் நேஸ். அவங்க ஜபிச்ச ஒரு ஜபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஜபம் தெரியுமா? என்ன படைச்ச கடவுள் இந்த தீச்சூழலிலிருந்து என்ன காப்பாத்த மனமில்லாமல் போனாலும் நீ சொல்ற தெய்வத்தை நான் வழிபாட்டேன். இவதான் என்னுடைய மெய்யான தெய்வம். இந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில கேன்சர் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கடன் பிரச்சனை வந்தாலும், வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும், இயேசுவே உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த நேரத்தில் நான் ஒரு வாட்டி இந்த பாடலை கைகள் தட்டி பாடுவோம். அதன் பிறகு ஒரு ஆக்ஷன் உண்டு, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி கைகள் தட்டி எல்லாரும் பாடுவோமா? எல்லோரும் கரங்கள் தட்டி உம்மை நம்பி வந்தேன், நவுக்கப்படல உந்தை என்னை
கைவிடல. பாடுங்க. முந்தைய என்னை வேறு கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வேறு கையா. இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க சின்ன குழந்தையா மாறாவிட்ட எங்க போக முடியாது. அன்பர்களே, பிலிப்பியர் ரோமையர்ல 3:20 சொல்கிறார், பவுலடியார் நம்மை பார்த்து சொல்கிறார், பிலிப்பியர் மக்களுக்கு சொல்கிறார், நமக்கோ விண்ணகமே தாய் வீடு. நமக்கு சென்னை இல்லை தாய்நாடு, தாய் வீடு எங்கே? நமக்கு விண்ணகமே. ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல டிவைன் நமக்கு தெரியும், சிந்தாமணி புதூர்ல அங்கே ஒரு டிவைன் உண்டு. முன்னாடி ஃபாதர் ஆண்டனி பையப்புள்ளி அங்கே நான் முன்னாடி அங்கே அடிக்கடி செல்வேன். அங்கே ஒரு முறை இது போல நடனமாடி பல ஆண்டுகளாக அந்த நடக்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த நூந்து நிற்க முடியாது, அப்படி ஒரு பிரச்சனையாக இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் அந்த தந்தையும் சொன்னான், நீங்கள் நடனமாடி ஆண்டவர் சுதிக்கும் போது நோய்கள் குணமாகும் என்று தந்தையும் சொன்னான். அப்படி என்னாச்சு தெரியுமா, பல ஆண்டுகளாக நடக்கும்போது அந்த முதுகில் அப்படி நூந்து நிற்க முடியாது, அப்படி கூறி தான் நடப்பார் ஒரு அம்மா. அந்த இறை புகழ்ச்சி வேளையில் தன்னை மறந்து ஆண்டவரை துதித்தார். தனக்கு கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தினார். வெறுப்பு வைராக்கியங்களை விட்டார். எல்லாரோடும் அன்புறவில் இருந்தார். உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த துதி ஆராதனை வேளையில் ஆண்டவர் இப்படி துதித்து பாடும்போது என்ன நடந்தது, பல ஆண்டுகளாக இருந்த அந்த பிரச்சனை, அந்த போனில் இருந்த அந்த ஒரு பிரச்சனை ஆண்டவர் எடுத்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு வாட்டி சென்னையில் இங்கே வேறொரு பங்கில் தியானம் நடந்து ஒரு நாளைக்கு காலையில் அப்படியே நானும் வேறொரு அழுத்தந்தையுமாக ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தோம். பார்த்தால் ஒரு இடத்துல பார்த்தால் என்ன நடக்குது தெரியுமா, ஒரு காலையில் ஒரு கிரவுண்டில் பார்த்தால் ஒரு பக்கத்தில் ஒரு கூட்டம் மக்கள் இப்படி கைதட்டுறாங்க, இப்படி கண்டுறாங்க, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தால் அந்த அப்படி பண்ணுறதுக்கு ஒரு மாத அந்த ஃபீஸ் எத்தனை தெரியுமா, 10,000 ரூபாய். ஒரு மாத ஃபீஸ் எத்தனை ரூபா? யோகா மட்டும் இல்லை, இப்போ நம்ம மற்றவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணுற ஒரு தெரபி, அதை கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு கமெண்ட் பண்ணுறாரு, மற்றவர் அப்படி சிரிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் சிரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிரிப்பதற்கு மறந்து விட்டோம், சிரிக்க நேரம் இல்லை. பைபிள் ஒரு அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு பல முறை எத்தனையோ வாட்டி சிரிக்கிறதுண்டு, அதனால தான் அது ஹெல்த்தியாக இருக்குது. அன்பார்களே, நம்ம டெய்லி சிரிக்கணும். பைபிள் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இன்னைக்கு நமக்கு சிரிக்க நம்ம மறந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்து அவன், ஒரு கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக மாறுவது நம்மை பார்க்கும்போது நம்முடைய முகத்தில் யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். நீ ஒரு கிறிஸ்து அவன், கழுத்தில் ஜபமாலை போட்டதுனாலோ கையில் சிலுவை வச்சதுனாலோ ஒரு கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக மாற மாட்டான். நம்முடைய முகத்தில் ஆண்டவருடைய அந்த முக பாவனை இருக்கணும். ஒரு மற்றவர்களை பார்க்கும்போது முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு அருள் நம்ம முகத்தில் வரணும். ஹல்லேலூயா. நம்ம முன்னாடி நம்மளை பிடிக்காதவங்களுக்கு போனால் அவங்க முகத்தை பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். இருந்தால் தான் நீ கிறிஸ்து அவனாக மாறுவான், இல்லைங்கி சாத்தான் அவனாக தான் இருப்பான். ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா.
எனவே இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் இந்த மியூசிக்கோடு சேர்ந்து உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட மாட்டேன், ஆண்டவரை நம்பி வந்தவர்களை யாரும் வெட்கப்பட விட மாட்டான். எனவே உற்சாகத்தோடு இந்த பாடலை கைகள் தட்டி எழுந்து நிற்போம். எழுந்து நல்ல ஆடி பாடி ஆண்டவரை துதிப்போம். கைகள் தட்டி கைகள் தட்டி. எல்லாரும் உற்சாகமா பின்னாடி எல்லாரும். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உந்தைய என்னை உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உந்தைய என்னை வருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வேறு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. ஜம்ப் ஜம்ப் ஹே எலோகே 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 நான் உம்மை துதித்து. கைகளை வலித்து தட்டி தலைக்கு மேல தட்டி. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறை. ஒரு முறை கூட. காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக இறை. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் ஜம்ப் பண்ணி அருமை துதி. உம்மை நம்பி நம்பிக்கப்படல, உந்தைய என்னை கைவி. கரங்களை தட்டி ஒருவருடைய கைகளை தலைக்கு மேல தட்டுவோம். ஒருவரை கூட காயப்பட்டு நின்று காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறை. சந்தோஷமா காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக. உடன்படிக்கை இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்த இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட, உந்தைய என்னை. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட, உந்தைய என்னை வருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் தந்தே. வேறு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவார தந்தே. எல்லோகே சந்தோஷத்தா உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. அப்படி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லா மக்களும் கண்ணை மூடி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி பிடிப்போமா எல்லாரும். இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து சாட்சிய நேரத்துக்காக செல்ல போகிறோம். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பக்கத்தில் வந்தவர்களை யாருமே ஆண்டவர் வருங்கையராய்
விடமாட்டார். அன்பு மக்களை, கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்துக்காக, இந்த நிமிடத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை உம்மீது நாங்கள் தாகம் வைக்கிறோம் அப்பா, உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். கலைமான் நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பதை போல ஆண்டவரே என்னுடைய நெஞ்சம், என்னுடைய உள்ளம் உமக்காக ஏங்கி தவிக்கிறதப்பா. ஆண்டவரே உம்முடைய மீட்பை, உம்முடைய அரசாட்சியை, உம்முடைய நிலை வாழ்வை சொந்தமாக்க நான் ஏங்கி நிற்கிறேன் அப்பா. என் மீது இரக்கமாயிரும் அப்பா. உம்முடைய அன்பில் இணைந்து வாழ ஆண்டவரே, நம்முடைய உறவிலே நிலைத்திருக்க என்னை ஆசீர்வதியும் அப்பா என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுவோம். எல்லா மக்கள் வாயை திறந்து இயேசுவே வாரும், இயேசுவே உம்முடைய அருளை எனக்கு தாரும், இயேசுவே உம்முடைய அன்பால் நிரப்பும், இயேசுவே 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 இயேசுவே. எல்லா மக்கள் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுவோம். Thank you Jesus, love you Jesus. அப்படி ஒப்பு கொடுத்து பாடி இந்த பாடலோடு சேர்ந்து பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். கண்களை மூடி எல்லாரும் என் கூடவே இரும். Thank you Jesus. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். Love you Jesus. We praise you Jesus. We thank you Lord. Hallelujah. இல்லாமல் நான் வாழ இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. அப்பா, நீரே வெளிச்சமாக இருக்கும், நீரே உயிராக இருக்கிறீர். உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே. Thank you Jesus. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும், என் கூட. ஈசோயே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான். அப்படியே கண்கள் எல்லாம் மூடி 2 கரங்களும் நோக்கி உயர்த்தி உங்களை இயேசுவுக்கு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அந்த அளவு சத்தம் உயர்த்தி, இயேசுவே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு சத்தம் உயர்த்தி இயேசுவே நம்மளுக்கு போகிறோம். இயேசுவே இயேசுவே, நீரே எனக்கு எல்லாமாக இருக்கிறேன். இயேசுவே உமை அன்பு செய்கிறோம். இயேசுவே உமே நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே நீரே எங்களுக்கு மீட்பராக இரட்சகராக உமை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவே கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூவி அழைப்போம். எல்லா மக்கள் வாயை திறந்து இயேசுவேன்னு கூவி அழைப்போம். Thank you Jesus, love you Jesus, we praise you Jesus, we thank you Lord. Hallelujah, hallelujah. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.